திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகவாதி ஜோதிடர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். ஒரே ஒரு சிற்பங்கள்லாம் உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ரசிகர்களா? அவ்வளோ யாரெல்லாம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருக்கோ அவங்களும் என்னோட ரசிகர்கள் நான் சொல்லி. ரசிகர்கள் பக்தர்கள் தானே, நடிகர்கள் தான் ரசிகர்கள். பக்தர்கள்னு சொன்னா ஆக்வர்டா இருக்கும் இல்லையா? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. அதனால ரசிகர்கள்னு சொல்றோம். ரசிகர்னா ரசிப்பாங்க, அவங்க எல்லாம் ரசிக்கிறவங்க தானே. நம்ம ஏதாவது வேடிக்கை காமிக்கிறோம். ஆமா. சரிண்டா. யாரு நீங்க? என்னோட பேர் வந்து ஆக்சுவல் நேம் ராம் சங்கர்னு பேரு. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன். படிச்சது வளர்ந்ததெல்லாம் திருச்சி. திருச்சியில ஒரு சாமியார் இருந்தாரு, யார் அவரு? பிரேமானந்தா. பிரேமானந்தா. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இப்ப திருச்சினாவே அந்த சாமியார் தான் ஞாபகம் வரும். அது அப்போ இப்போ நீங்க தான் சொல்லுங்க. பிரேமானந்தா குற்றவாளி. எவ்வளவு பெரிய வழக்கு, வாயில இருந்து லிங்க் எடுத்தாரு அவரு. பெசக்குள்ள கோர்த்து விட்டானே, எதையாச்சும் எடுப்போம். இந்த மடமெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிங்க? இதெல்லாம் வந்து 2019 ஆரம்பிக்கிறேன். நீங்க நடிகர் ரஞ்சிதா பக்தரா? ஐயோ, இவரு நித்யானந்தா பக்தரா? ஆமா. ஏன் பிடிக்கும் சார்? அவரு நிறைய பண்ணிருக்காரு. என்னது? சும்மா இருக்கா, ரொம்ப வெக்கமா இருக்கு. அண்ணே வெக்கப்படாம சொல்லுங்கண்ணே. அட ஏன்டா கவிஞான விஜயத்தை போட்டு ரொம்ப கிட்டுறீங்க? நிறைய பண்ணிருக்காரு. என்னன்னா நூலகம் ஒண்ணு உருவாக்கி. அதுவா? நூலகம் ஒண்ணு உருவாக்கி. நான் அதை நினைச்சிட்டேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நானும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது இதே மாதிரி சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி ரஞ்சிதா ரஞ்சிதான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். ரஞ்சிதானா புரியல, யாரு? நடிப்பு முக்காவாசி நடிப்பு. பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரே இது பண்ணிட்ட மாதிரி, அது பண்ண மாதிரி. ரஞ்சிதா யாருன்னா எனக்கு தெரியல. இந்த உங்களுக்கு இந்த வழக்கு தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? தெரியாது. வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன். பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்க செத்த பையல. நித்யானந்தாவுடைய பாலியல் வழக்கே 2007. ஆமா, அது ஒரு வழக்குல அவர் கைது இது பண்ணாங்க இல்லையா, பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. 5:30க்குள்ள வண்டி ஏங்கிட்டிய செக்ஸ் புத்தகம் கேட்டவன் தானடா நீ. சார் 2008 நடந்த சம்பவம் தானே இது. சாரி, எனக்கு தெரியாது. அப்போ ஒரு மேல ஒரு திரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நடிகையுடன் வந்து அவருடைய சேவையை கொச்சப்படுத்தினாங்க. அது சேவையா? சொசைட்டிக்கு ரொம்ப ஃபெமிலியரா நிறைய நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறத நான் உணர்ந்தேன். இருக்கு. நான் கேட்குறேன், நித்யானந்தா முதல்ல பார்த்தீங்களா? இது இருக்கும். இல்லை, பார்த்ததே இல்லை. நேரில் பார்த்ததே இல்லை. நோ, ஒன்லி ஃபோனில் தான். ஆமாம். ஓ, அவங்க ஆசிரமவாசிகள் பேசுவாங்க. இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஆசிரமவாசிகள்லாம் ஆசிரமத்திலே தங்கி வேலை செய்கிறவங்கன்னு அர்த்தம். பெண்கள் எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. நித்யானந்தா பிடிக்கும், நேரில் சந்திக்கல, பேசல. ஆமாம். ஆனால் நித்யானந்தா வீடியோ பார்த்துருக்கீங்க? ஆமாம். ஓ, வீடியோ பார்த்து உங்களுக்கு நித்யானந்தா. ஆமாம். என்னடா அப்படி இறங்கிட்டீங்க டேய்? ஸ்ரீமடம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபண்டெல்லாம் இல்லை, டெய்லி நான் ஜாதகம் பார்க்குற காசு வச்சு தான் அந்த ஹோமே பண்ணுறேன். சங்கமே அபராதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹோம் பண்ணுறது எனக்கு 6000 ரூபா. ஜாதகம் எப்போ ஆரம்பிச்சிங்க? ஜாதகம் பார்க்குறது என்னோட 7 வயசுல இருந்து. அதாவது இப்போ உங்கள் திருமணம் வந்து ஜாதகம் எல்லாம் பார்த்து பண்ணல? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பண்ணல. அதெல்லாம் நல்லா இருக்கீங்க. என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் உங்களுக்கு யார் பாத்தியதை, யார் வரணும்னு இருக்கோ அவங்க தான் வருவாங்க. திருமணத்துக்கு பொருத்தம் தேவையில்லை? கண்டிப்பாக தேவையில்லை. நிறைய பேர் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறாங்க, ஜாதகம் அமையலைன்னு சொல்லிட்டு.
கடைசியில் இன்னும் வயசாகி அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க. இவர் முட்டாள்கள். இவர் முட்டாளா அந்த ஜோதிடர் முட்டாளா? ஜோதிடர் முட்டாள். ஏன் அப்படின்னா பல பேர் ஜோசியத்தை உள் வாங்கி படிக்காம பணத்துக்காக பண்ற பாதகத்தினால வர ஜனங்களுக்கு ஜோசியத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஜோதிடத்துக்கு அடிக்ட் ஆகிறது தான் ப்ராப்ளம். அடிக்ட் ஆக்குறது அதோட பெரிய ப்ராப்ளம். அடிக்ட் ஆக்குறது மீடியாவில் உட்காந்து தரக்கூடிய ஐடியாவா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது சார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே நீங்க தான். பணம் கொடுத்து வரீங்களே, ஏற்றமலை கப்பம் கட்டி தானே உள்ள வரீங்க. சார், ஏன் பிசினஸ்க்கு நான் பண்ணி தான் சார். ஜோதிடம் என்பது ஒரு பிசினஸ். மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். நீங்க ஒரு முதலீடு போட்டீங்க, அதன் மூலமாக உங்களுடைய வாய் ஜாலத்தால, உங்களோட வாய் திறமையால அவங்களை வசப்படுத்துனீங்க, உள்ள கொண்டு வந்தீங்க. இந்த வார்த்தையை எனக்கு கடுமையா மறுக்கிறேன். பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா சாப்பிடுறேன். அதே வாய் ஜாலத்தால, வாய் திறமையால சார், ஒவ்வொரு வேலைக்குன்னு ஒரு இது இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. மேல 4 பேர் வர்க் பண்றான், அவனுக்கு எவன்டா சம்பளம் கொடுப்பா? ஏன் கை காசு போட்டு கொடுக்க முடியும்? சொல்றா டுமாங்க. ஒரு கஸ்டமர் கேர்ல இருக்கிறவங்க நல்லா பேசினாதான் அது கஸ்டமர் கேர். நான் கஸ்டமர் கேரோட மோசம் சார். நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன். இந்த மாதிரி எங்கிட்ட ஒருத்தர் வராங்க, என் மனைவி இந்த மாதிரி ஆயிட்டாங்க, என் குழந்தை இந்த மாதிரி. அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? அவனோட பர்சனல் ஃபீலுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் நிறைய பேசி ஆகணும். ஒருத்தன் ஏற்கனவே மூளை குழம்பி இருக்கிறான், பாதிப்புல இருக்கிறான், அதை நீங்க என்கிட்ட வந்து காயத்துக்கு மருந்து தடவிட்டு போறான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் குழப்பம் இருக்கு, நேராக கோவிலுக்கு போறேன், சாமிகிட்ட எல்லாமே சொல்லி வைக்கிறேன், கடவுள் பார்த்துக்கிறாரு, முடிஞ்சு போச்சு மேட்ரு. நடுவில் நீங்க யாரு? கடவுள் உங்கள்ட்ட 1 மணி நேரம்லாம் பேச மாட்டார். உங்கள்கிட்ட பேசுவாரா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். அப்படியே போட்டனா நீங்க 5 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் நீங்கள் கடவுள்கிட்ட தியானம் பண்ணாலும் கடவுளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் டியூரேஷன்லாம் முக்கியம் இல்லை. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஒருத்தன் என்ன பிரச்சனை, அவன் உண்மையா இருக்கானா, நேர்மையா இருக்கிறானா, அவனுக்கு கணிசம். சார், நீங்க உங்கள் கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டான். நன்மைக்காக கும்பிடுபவர்கள், நான் உலக நன்மைக்காக கும்பிடுபவன். கடவுள்கிட்ட பேசுற வழிமுறை நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறீங்க, அவர் பேசுறாரா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியாக்குது சார். எப்பயுமே சொல்றேன், வாழ்க்கையில ஒரு கயிறு இல்லாம ஏறவே முடியாது. அந்த கயிறு தான் நம்பிக்கை. அது தூக்க கயிறா இருக்க கூடாதுல்ல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. சந்தோஷமா செஞ்சு விட்டீங்க. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.